வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பிஎம்இஜிபி திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் சர்ச்சில் பிஎம்இஜிபி அப்படின்னு டைப் பண்ணுங்க. பிஎம்இஜிபி போர்ட்டல்னு வரும். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிஎம்இஜிபின்னு இது இருக்குது இல்லையா, ஹோம் அப்படின்னு, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் பிஎம்இஜிபி அஃபீஷியல் வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கும். அதாவது இந்த பக்கம்னா பிஎம்இஜிபி போர்ட்டல்னு சொல்லிட்டு ஹெல்ப் டெஸ்க் கேட்டிருப்பாங்க. ஆன்லைனில் இடிபி சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்லைனில் இடிபி சென்டர் எங்கே இருக்குது, அப்புறம் பிஎம்இஜி டேஷ்போர்டில் டவுன்லோடு ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணின அந்த அப்ளிகண்ட் எப்படி அவங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குங்க. இது அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸைட்டிங் யூனிட்ஸ், அதாவது ரெண்டாவது முறை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த யூனிட்டுக்கு மறுபடியும் உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா செகண்ட் லோனுக்கு இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் அஃபிஷியல் நோடல் ஏஜென்சி எது எது இருக்குது, இடிபி ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் எங்கே இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு தொழில் செய்யணும் இல்லையா, அந்த தொழில் செய்கிறதுக்கு ட்ரைனிங் தேவை இல்லையா, அந்த ட்ரைனிங்கை கொடுக்குறது தான் அந்த இடிபி ட்ரைனிங் சென்டர் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம். அப்புறம் அஃபிஷியலாக பேங்க் லாகின், இது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம், இதில் நாம் அப்ளை பண்ணணுன்னா முதல்ல நமக்கு தேவை என்னென்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், பிஎம்இஜிபி போர்ட்டல் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோடு ப்ராஜெக்ட்னு இருக்கும். ரைட்டா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பாருங்கள். ஆன்டிஸ்டாட்டிக் காயினிங் ஆயில், அதாவது ஒவ்வொரு தொழிலுக்கும் தகுந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 79 இருக்கக்கூடிய பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறேன். பேக்கரி ப்ராடக்ட்ஸ், அதுக்கு நேராக அப்படி கர்சர் இழுத்துட்டு வந்தோன்னா இந்த இடத்துல பாருங்கள் 1130200, இதுதான் அதோட கோட் நம்பர். நான் என்ன பண்ணுறேன், அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா பேக்கரி ப்ராடக்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கொட்டேஷன், இதுதான் அந்த கொட்டேஷன். ரைட்டுங்களா, இந்த கொட்டேஷன் நாம் என்ன பண்ணோம்னா டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ பேக்கரி ப்ராடக்டுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். பேக்கரி ப்ராடக்ட்னா என்ன, அதனுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக்கரி இண்டஸ்ட்ரி இன் இந்தியா லார்ஜஸ்ட் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேக்கரி ப்ராடக்டுடைய விஷயம் என்ன, எவ்வளோ காசு, எவ்வளோ உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு, அதாவது நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ, உங்களுக்கு தேவை செய்யக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ, மொத்தமாக உங்களுக்கு தேவைப்படும் அமௌண்ட் எவ்வளோ, இவ்வளோதான். இப்படி தான் இருக்கும். ஸோ டோட்டல் கேபிட்டல் அப்படின்ட்டு பாருங்கள், ஒர்க் ஷெட்டு அண்ட் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படி மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சு இதை ஒரு மாடலாக பேக்கரி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல டவுன்லோடு பண்ணி வச்சுக்குவோம். ரைட்டா, பேக்கரி ப்ராடக்ட்டு ப்ரெட் மேக்கிங். ஓகே, அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது மறுபடியும் இங்கேயே போயிடணும். ஸோ பேக்கரி ப்ராடக்ட்லேயே நான் நிறைய விஷயம் இருக்குது. அதில் நான் இந்த ப்ரெட் மேக்கிங் அப்படின்னு ஒரு விஷயத்த கையில் எடுத்திருந்தேன். இப்போ நான் அந்த ப்ரெட் மேக்கிங்கை கொஞ்சம் தேடுவோம். ஓகேவா, ஸோ எல்லாம் பீலேயே இருக்குது பாருங்கள். பார்பிக்யூ, தந்தூரி கிரில்லு, பாத் சோப்பு, பேட்ரி வாட்டரு, பீன் பேக்கு, பெட் லினன், இது மாதிரி நிறையா இருக்குது. அதில் நிறைய பாடி லோஷன் தயாரிக்கிறது, பிளட்டு பேக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ப்ரெட் மேக்கிங் 172 இருக்கு பாருங்க, 170 ப்ரெட் மேக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா. இதை நம்ம என்ன பண்ண செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வியூ கொடுத்துட்றோம். ஸோ ப்ராஜெக்டோட ரிப்போர்ட் நமக்கு வந்துடும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இப்படி தான் இருக்கணும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்ன அப்படிங்கிற விஷயம் பாருங்கள்.
இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரெட்டோடைய ஃபோட்டோ இருக்கா? அதாவது நீங்கள் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்களோ அதனுடைய ஃபோட்டோ இங்கே இருக்கணும். இது வந்து ஒரு மாடலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்தது பன்னில், அதாவது பிரெட்டில் இருக்கக்கூடிய டைப் என்ன ஒயிட் பிரெட்டு, ஹோல் மீல் அந்த ஹோல் வீட் பிரெட், அதாவது அதான் சொல்லுவாங்கள்ல கோதுமை பிரெட் இருக்கும், அதுக்கப்புறமேட்டுனா மைதா பிரெட்டு, அப்புறம் மிக்சிங் கிரைண்ட் பிரெட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரெட்டோடைய டைப்பை பற்றி முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு அதை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத, நான் தயாரிக்கலாமா, சப்பாத்தி தயாரிக்கலாமா, அதுக்கப்புறம் பராத்தா, அதை பரோட்டா தயாரிக்கலாம் இல்லையா, அப்புறம் சைனீஸ், அதில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஸ்டீம்டு பிரெட் தயாரிக்கலாம், சைனீஸ் பன்னு தயாரிக்கலாம். இந்த மாதிரி க்ளூட்டன் ஃப்ரீ பிரெட்டு பாருங்கள், முக்கியமாக சொல்லுவாங்க க்ளூட்டன் ஃப்ரீ பிரெட் எப்படி தயார், அந்த மாதிரி விஷயமெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லலாம். அடுத்தது பிரெட் மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்லணும். ஸோ பிரெட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோடைய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்க்ரீடியண்ட்டு, டாக் மேக்கிங்கு, அது மாதிரி ஒரு வரிசையாக என்னென்ன ப்ராசஸ் இருக்குது. அதாவது அடுப்பை பற்ற வைக்கணும், வடை சட்டி வைக்கணும், அப்புறம் தண்ணி ஊற்றணும், அப்புறம் சக்கரை போடணும், அப்புறம் கிண்டணும், பாவாகும், இது மாதிரி சொல்லிகிட்டே போகும் இல்லையா. அந்த மாதிரி மாவை பிசையணும், அதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு சேர்த்தணும், அப்புறம் கலக்கணும், அப்புறம் வைக்கணும். அந்த மாதிரி பிரெட்டு தயாரிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து வரிசைப்படுத்தணும். அதுக்கப்புறமேட்டு கெமிஸ்ட்ரி ஆஃப் பிரெட் மேக்கிங் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லணும். பிரெட் மேக்கிங் செய்யறதுல இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். மாவில் தண்ணி சேர்த்து பிசைகிறோம். பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜவ்வு மாதிரி இழுக்கும் இல்லையா, அதில் இருக்கிறதுக்கான வந்து க்ளூட்டன் ஒரு பொருள் இருக்கிறதுனால தான். ஸோ அப்போ அந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாடல் நீங்கள் இதை அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட்லாம் வேணாம். ஈஸ்டோடைய வேலை என்ன, சுகருடைய வேலை என்ன, ஸ்டார்ச்சுடைய வேலை என்ன அப்படிங்கிறது எல்லாமே சொல்லும். அதர் இன்க்ரீடியன்ட், அதாவது நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வாசனைக்கு அந்த ஏலக்காய் அது மாதிரிலாம் போடுவோம் இல்லையா, அதனுடைய யூசஸில் என்ன, அது வந்து ஒரு ப்ரெட்டுக்குள்ளே போச்சு அப்படின்னா, அதாவது மாவுக்குள்ளே சேர்ந்து ஒரு ப்ரெட்டாக மாறிச்சு அப்படின்னா புதுசாக எப்படி ஒரு காம்பவுண்டை உருவாக்கும். இதுதான் வந்து கெமிஸ்ட்ரி ஆஃப் பிரெட் மேக்கிங். ஸோ இது கம்பல்சரி எல்லாரும் வந்து வச்சாகணும். ஒவ்வொரு தொழிலுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிரெட் மேனுஃபேக்சரிங்கோடைய ஃப்ளோ சார்ட் என்ன அப்படிங்கிறது ஃப்ளோ சார்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ மிக்சிங்கு, அப்புறம் மிக்சிங் ஆகும், அப்புறம் டிவைடிங் ஆகும், அப்புறம் இன்டர்ப்ரூவ் ஆகும், அப்புறம் அது மோல்டிங் பண்ணணும், அப்புறம் ஃபைனல் ப்ரூவிங் பார்த்துக்கணும், அப்புறம் பேக்கிங்கில் ஓவன் பண்ணணும், அதுக்கப்புறம் எடுக்கணும், அதுக்கப்புறம் கூல் பண்ணணும், அதுக்கப்புறம் வெட்டி பேக் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுங்களா. ப்ரீ மிக்சிங்னா முதல்ல மாவை கலக்கிறது, அதுக்கப்புறமேட்டு நல்லா கலக்கிறது, அதுக்கப்புறமேட்டு தனித்தனியாக மாவு சின்ன சின்ன பார்ட்ஸாக வந்து பிரித்து மோல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மோல்டுக்குள்ளே போட்டு வச்சு இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஃப்ளோ சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்களோ அதுக்கான ஃபோட்டோஸுக்கும் அதுக்கான இது என்ன சொல்லுவாங்க, கொட்டேஷன், சரிங்களா, என்ன விலை அப்படிங்கிற அந்த கொட்டேஷனும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டட் பிரெட்டு பிளான்ட் லேஅவுட், ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரெட் பிளான்ட், அந்த பிரெட்டு உருவாக்கக்கூடிய பிளான்ட் வேலை எப்படி செய்யும் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இதுதான் மிக்சர்லேருந்து இப்படி போய் இப்படி வந்து அப்படியே வந்து ஓகேங்களா. இந்த மாதிரி அதெல்லாம் வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில், என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, சால்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதனுடைய வேலை என்ன அப்படிங்கிறது எல்லா விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆஸ்பெக்ட்ஸாக காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட், நீங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டுடைய விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அதுக்கு லாபம் வச்சு விற்பீங்க, ஒரு மாதத்தில் எவ்வளோ உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். பாக்கெட்டு நீங்கள் வந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னா 400 கிராமில், அதனுடைய குவான்டிட்டி டன்னில் எவ்வளோ, அப்படி டன் கணக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படிங்கிற விஷயத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிங்க என்னென்ன விஷயம் இருக்குன்னு. ஸோ எல்லாத்தையும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க்ளைமியர் அப்படிங்கிற இந்த கண்டிப்பாக இது இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம கையில் எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேரடியாக மறுபடியும் இந்த இடத்துக்கே போகிறோம். ஸோ ஒரு பேக் அடிப்போம், வந்தாச்சு. இப்போ அப்ளிகேஷன் ஃபார் நியூ யூனிட் பாருங்க, நல்லா கவனிச்சிங்க, அப்ளிகேஷன் ஃபார் நியூ யூனிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷ், குஜராத்தி, ஹிந்தி அப்படின்னு. நான் வந்து தமிழ் எடுத்துக்கிறேன். நீங்கள் தமிழ் எடுத்தாலும் சரி, இங்கிலீஷ் எடுத்தாலும் சரி, சேம் ஒன்று தான், அங்கே ஒன்றும் மாற போகிறதில்ல. பாருங்களேன்,
இங்கே எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ எதுவுமே மாறாது. ஹிந்தி கொடுத்தீங்கன்னா ஹிந்தியில் மாறும், அல்லது இங்கிலீஷ் தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழ்லாம் மாறுது. இது இப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நாம் என்ன பண்ணோம்னா ஆதார் கார்டுடைய நம்பர் இந்த இடத்துல கொடுக்கணும். ஆதார் கார்டுடைய நம்பர் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஆதார் கார்டு நம்பரை கொடுக்குறேன். ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தாச்சு. ரைட்டா? ஒருவேளை உங்ககிட்ட ஆதார் கார்டு நம்பர் இல்லை அப்படின்னா இந்த இஐடின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ரோல்டு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஆதார் கார்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷீட் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் இஐடி. 24 டிஜிட் இருக்கும். அதை வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படிங்கிறதுல நான் வந்து ஸ்ரீயா, ஸ்ரீமதியா, குமரனா, மிஸ்ஸா அப்படிங்கிறோம். அதாவது நீங்கள் ஸ்ரீ அப்படின்னா கல்யாணமானவர் தான், ஸ்ரீமதினா கல்யாணமானவங்க. அது ஆணாக இருந்தால் ஸ்ரீனும், பெண்ணாக இருந்தால் ஸ்ரீமதினும், ஆண் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாதவன்னா குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க, குமரன் அப்படின்ட்டு. மிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண். நான் என்ன ஸ்ரீன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்னுடைய பேர் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ YUVARAJA யுவராஜா அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்தது ஸ்பான்சரிங் ஏஜென்சி பாருங்கள், ஸ்பான்சரிங் ஏஜென்சி அப்படிங்கிறதுல செலக்ட் ஏஜென்சின்னு இருக்கு. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா KVIC, KVIB, DIC, COIR போர்டு அப்படின்னு இருக்குது. இதில் எது செலக்ட் பண்ணுறதுன்னா இந்த டிஐசின்னு இருக்கு இல்லையா, இது வந்து டிக் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா நீங்கள் ஒரு சிட்டியில் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிஐசி இருக்கணும். நீங்கள் கிராமப்புறத்தில் தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த KVIC அல்லது KVIB இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் KVIC அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே ஸ்டேட்டுன்னு இருக்கு இல்லையா, பாருங்கள் 4வது இடத்துல ஸ்டேட்டுன்னு இருக்குது. ஸ்டேட்டுங்கிற இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே நிறைய ஸ்டேட் இருக்கும். அதில் நாம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். அடுத்தது டிஸ்ட்ரிக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக தேடாமல் நேரடியாக நாமக்கல் டிஸ்ட்ரிக் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஸ்பான்சரிங் ஆஃபீஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காதி அண்டு வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. 326 அவ்வை சண்முகம் ரோடு, கோபாலபுரம், சென்னை. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆஃபீஸ். ரைட்டுங்களா? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேவையான அந்த ஸ்பான்சரிங் ஆஃபீஸ் இதுதான். ஓகேவா? அந்த ஆஃபீஸினுடைய ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருப்பாங்க, இமெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்கள் வந்து வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைட்டா? இதை நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து கீழே வரேன். வந்தோம் அப்படின்னா லீகல் டைப் அப்படின்னா இண்டிவிஜுவல். அதாவது நான் வந்து தனிப்பட்டு கடன் வாங்கி தொழில் செய்கிறதுக்கு தான் இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஒருவேளை ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம்னா அதுக்கு வேறு மாதிரி இருக்குது. நாம் வந்து தனிப்பட்டு கடன் வாங்கி ஒரு தொழில் செய்கிறதுக்கு தான் இது இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது ஜெண்டர். ஜெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் 3மே இருக்குது. நான் வந்து மேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து. இங்கே உள்ளே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ 17/10/1985 கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம டேப் அழுத்துறோம்னா நம்மளுடைய ஏஜ் வந்துடும். சோசியல் கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக, அதர் பேக்வர்டு கிளாஸாக, செக்யூல்டு கேஸாக, செக்யூல்டு ட்ரைபா, மைனாரிட்டியான்னு. நான் வந்து செக்யூல்டு கேஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா ஜென்ரலை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசி எடுத்துக்கோங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ எந்த கேஸ்டாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ போட்டுக்கிறது என்ன அப்படின்னா எஸ்சி, அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட்டுங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிறது என்னென்னா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தா நாட் அப்ளிகேபிள். அதாவது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனா, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நாட் அப்ளிகேபிள் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சர்வீஸ் செக்டர் அப்புறம் டேரஸ், மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டர் 2ஆக பிரிப்பாங்க. 8வது பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். அதே மாதிரி அதே சர்வீஸ் செக்டரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். அதுக்கு மேலே போக போக உங்களுக்கு லோனுடைய அமௌண்ட் அதிகமாகும். நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் 8வதுன்னா 8வது செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது 8ஆம் வகுப்பு கீழே தான் படிச்சிருக்கீங்கன்னா அண்டர் 8ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10வது 12வது அப்படின்னா எதை வேணால் பண்ணிங்க. நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிக்கிறேன்.
கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அட்ரஸை இந்த இடத்துல போடுறேன். 732/1 கமா போட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? 732 வசந்தம் நகர் அப்படின்னு கொடுத்துட்டேன். அடுத்தது தாலுக்கா கேட்குறாங்க. தாலுக்கா பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் தாலுக்கா, அதாவது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு குமாரபாளையம் தாலுக்கா. டிஸ்ட்ரிக்ட் வந்து நாமக்கல் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் கம்யூனிகேஷன் டிஸ்ட்ரிக்ட், அதாவது என்னோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறையாக இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அப்படிங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். பின்கோடு பார்த்தீங்க அப்படின்னா 63813 இந்த இடத்துல உங்களுடைய பின்கோடை நீங்கள் வந்து கொடுத்துடணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இன்னொரு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்குறாங்க, அதையும் கொடுத்துடலாம். ரைட், கொடுத்தாச்சு. அடுத்ததா இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, அதையும் இங்கே கொடுத்துருவோம். ஸோ உங்களுடைய இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது யூனிட்டுடைய லொக்கேஷன், எந்த இடத்துல நீங்கள் கடை, அதாவது உங்களுடைய ஆஃபீஸ் அல்லது உங்களுடைய யூனிட் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க, ரூரலா அர்பனா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்னவா வேணால் இருக்கட்டும், ஆனால் இந்த ரூரல் அல்லது அர்பன் இப்படி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரூரல்னால் தெரியும், கிராமப்புறம் அல்லது அர்பன்னா நகரப்புறம். ரூரலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 25-35 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து, அதாவது 1 கோடி ரூபா கடன் வாங்கினு 35% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும். அதே அர்பனாக இருந்துச்சுன்னா 25% தான் கிடைக்கும். இதை சூஸ் பண்ணுறப்ப கம்பல்சரி கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய மேனுஃபேக்சரிங் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா ரூரலில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரூரல்னு போட்டுங்க, அப்போ தான் 35% மானியம் கிடைக்கும். அர்பனில் வந்து, அதாவது உங்கள் வீடு வந்து ரூரலில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட் பார்த்தீங்கன்னா அர்பன், அதாவது நகர்ப்புறத்தில் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டை வச்சுக்கிட்டு வீட்டோட அட்ரஸ் வந்து ரூரலில் கொடுத்துருந்தீங்க, அதாவது கிராமத்தில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% தான் கிடைக்கும். ஸோ அட்ரஸ் வந்து இங்கே விஷயம் இல்லை. நீங்கள் எந்த இடத்துல கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகேங்களா? ஆனால் உங்களுடைய கம்பெனி எங்கே இருக்குது அப்படிங்கிறத முக்கியம். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ரூரல், அதாவது கிராமப்புறத்தில் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 35% மானியம் கிடைக்கும். நகரப்புறம் அப்படின்னா உங்களுக்கு 25% மானியம் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ரூரல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். அடுத்தது உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் உங்களுடைய யூனிட் அட்ரஸ் அப்படின்னா அதை நீங்கள் இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா புதுசாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்களா, அல்லது சர்வீஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ட்ரேடிங் பண்ண போகிறீங்களா அப்படின்னு 3 விஷயத்த கேட்குறாங்க. நான் வந்து பிரெட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து செலக்ட் இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா தேடிக்கிட்டே போவோம். இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க, மினரல் பேஸ்டு அந்த மாதிரி. ஸோ வரிசையாக போவோம். ஸோ என்னென்ன இருக்குன்னா செப்பல் மேக்கிங்லாம் கூட கொடுத்துருக்காங்க. செப்பல் மேக்கிங்கு, நெட் மேக்கிங்கு, பீ கீப்பிங், ஃபோட்டோ ஃபார்மிங் அப்படின்னு நிறையா. நாம் தேட வேண்டியது அக்ரோ ஃபுட்ஸில் நம்ம பார்ப்போம். இருங்க, அக்ரோ ஃபுட்ஸில் மசாலா, பேக்கரி ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? பேக்கரி ப்ராடக்ட் தானே அது, பேக்கரி ப்ராடக்ட்ஸை எடுத்துக்குவோம். ரைட், பேக்கரி ப்ராடக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படி என்னென்னா அங்கே என்னன்னு சொல்லணும். ஸோ பிரெட் தம்மா கொடுத்துக்குமா, ப்ரெட்டு, கேக்கு, அப்புறம் என்ன பிஸ்கட், இதெல்லாம் நான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இடிபி ட்ரைனிங் அண்டர் கவுன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடிபின்னா அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க, அது வந்து உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, அட்டன் பண்ணலன்னா நோன் கொடுத்துக்கணும். நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணல, அதனால் நோன் கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்த இதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்பாருங்க. எஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்.
ஸோ நான் எதுக்கும் போகலை, அதனால் நோன்னு கொடுத்துட்டேன். அதனால் அது எனக்கு எல்லோ கலரில் காட்டுது. அடுத்தது மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 லட்சம் போடுறேன். ஸோ 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்ச ரூபா தேவைப்படுற அமௌண்ட்டு. சரிங்களா? ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா போடுங்க. ஓகே, 2 லட்ச ரூபா போட்டோம்னா மொத்தமாக 12 லட்ச ரூபா ஆகுது. அதாவது தேவையான அமௌண்ட் எவ்வளோன்னா உங்களுக்கு 12 லட்ச ரூபா வேணும். நான் 2 லட்ச ரூபா போடுறேன். மீச்சு எம்ப்ளாய்மெண்ட் மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்ய போகிறாங்கன்னா ஒரு 10 பேர் போடுவோம். 10 பேர் அங்கே இருப்பாங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு ஃபினான்சியல் பேங்க். நீங்கள் எந்த பேங்க்கில் கடன் வாங்க போகிறீங்களோ அந்த பேங்க்கை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கனரா பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். கனரா பேங்க் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி அட்ரஸ் கேட்பாங்க. அப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுறோம்னா நாமக்கல் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல சர்ச் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா வரும். அதில் எனக்கு அதாவது குமாரபாளையம் அப்படிங்கிற அந்த அட்ரஸுக்கு இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள் குமாரபாளையம் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பேங்க்கை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த பேங்க்குடைய அட்ரஸு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக ஆல்டர்னேட் ஃபினான்சிங் பேங்க் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த பேங்க் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்தாச்சு. அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்தாச்சு. எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து வருது. ஸோ நமக்கு தேவை மறுபடியும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தேடுவோமா? நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் சர்ச் பண்ணோம்னா சிஜிடிஎம்எஸ் அப்படின்னு வந்து எஸ்ஆ நோவான்னு கேட்கும். நீங்கள் வந்து நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து விட் யூ லைக் அபவுட் ஹேர் எங்கே நீங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சோசியல் மீடியாவா, நியூஸ் பேப்பரா, ரேடியோலையா, டெலிவிஷன்லையா எங்கே இந்த விஷயத்தை அதாவது பிஎம்இஜிபி லோனை பற்றி கேள்விப்பட்டீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் சோசியல் மீடியா அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் அப்ளிகண்ட் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டிக் இருக்கும். அந்த டிக் எடுத்தோம்னா சேவ் அப்ளிகண்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இதுக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு கீழே தான் அது இருக்குது, அது உங்களுக்கு தெரியல. ஸோ அதை நான் கிளிக்கிறேன். கொடுத்தோடனே பிஎம்இஜிபி போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஒன்று வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது யூசர் டீட்டெயில்ஸ் ஹேஸ் பின் சென்ட் யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் லாகின் டு ஃபில் த அதர் டீட்டெயில்ஸ். அதாவது நீங்கள் கொடுத்த எல்லா தகவலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகண்ட் லாகின் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உருவாகும். அந்த பேஜில் இந்த இடத்துல உங்களுடைய யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு வரும். அதை இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய கொட்டேஷன்ஸ் இந்த லிஸ்டெல்லாம் வரும். ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த இது வரல. ஸோ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காமிச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ லாகின் ஃப்ரம் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ பெனிஃபிட்ஸ் ஹூஸ் இது ஹேவ் பீன் ரிப்பேர்டு ராங்லி, ஸோ நாட் ஒர்க்கிங் ஆர் நாட் ட்ரேசபிள் டு மேபி கேவிஎஸ்சி ஃபீல்டு ஆஃபீஸர் கரெக்டிவ் ஆக்ஷன். அதாவது உங்களுக்கு வந்து எதுவும் வரலன்னு வச்சிங்களேன், ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் அனுப்பிச்சுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிஎம்இஜிபி லோன் இவ்வளோ தான். சரிங்களா? இங்கே வந்து உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். அதை கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் வந்து பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்குறதுக்கு தேவையான அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ் இன்வெஸ்டர் அஃபிஷியல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அதற்கு நன்றி, வணக்கம்.